30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் உறுதியாக வெற்றி பெறும். இழந்த ஒசூர் தொகுதியை நிரந்தரமான அதிமுக தொகுதியா நம்ம மாத்திடலாம். இப்படி மாத்துறதுக்கு யார் காரணம்? நீங்க தான். நாங்க மேடையில பேசி போயிடுறேன். நான் எத்தனை பேரோட ஓட்டு கேட்பேன்? கேட்க ஏன்னா அந்த வாய்ப்பு போய் நான் வேற இடையே போவேன். ஆனா மக்கள்கிட்ட போய் இதை முழுசு சொல்றது நீங்க தான். அவங்க சமாதானப்படுத்துறது நீங்க தான். அவங்க மனசை மாத்துறது நீங்க தான். அவங்க மனசை மாத்தி நமக்கு இரட்டைக்கு ஓட்டு போட வைக்கிறது நீங்க தான். எவ்வளவு வேலை செய்றீங்க பாருங்க. இதுல நாம தைரியமா சொல்லலாம், இப்ப இருக்கிற கட்சிகள்ல யோக்கியமான கட்சி அதிமுக மட்டும்தான், நியாயமான கட்சி அதிமுக மட்டும்தான், ரவுடிசம் இல்லாத கட்சி அதிமுக மட்டும்தான். தான் முக்கியம். ஒரு திமுக போலீஸ் ஸ்டேஷன் அந்த கையில் எடுத்துக்குவான், குத்தி எடுத்துக்குவான். எவன் உள்ள கம்ப்ளைண்ட் பண்ணுவானோ இவன் கையில் எடுத்துருவான். நியாயம் எல்லாம் கிடைக்காது. யார் காசு கொடுக்கறானோ அவனுக்கு நியாயம். அப்ப பாதிக்கப்படுறவனுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கிறது? அவனுக்கு எப்படி நியாயம் கிடைக்கும்? அது ஒரு விரக்தி இருக்கிறான். ஆனா அதிமுக ஆட்சியில் அது நடக்காது. இன்ஸ்பெக்டர் சொல்லுவான், யாராவது வந்து தப்பா பேசுறானு, சார் அம்மா எனக்கு தெரியும், நான் முடிஞ்சு போய் சார் நான் சார் நான் வரேன் சார், நீங்க பாத்துங்க சார். ரெண்டாவது அதிமுக தொண்டை கொஞ்சம் மனித நியாயம் தொண்டை. கஷ்டத்தை தெரியும், இன்னொரு மனசை உட்படுத்த விரும்பாத அதிமுக தொண்டை. அது மாதிரி வளர்த்து வச்சிருக்காரு. வாக்குறுதியில் எடுத்து போய் வைக்கல. கொஞ்சம் இந்த 60 நாள் கடுமையா கஷ்டப்படுங்க. நேரத்தை ஒதுக்குங்க. காலையில சாயந்தரம் 2 வேளை ஒரு 20 நாள் கொண்டு போய் கூட்டு அந்த கூத்துல அந்த அம்மாவும் அந்த சகோதரனும் பார்க்க நேரம் சொல்ல அவங்க ஓட்டு போறதுக்கு போகும்போது உங்க மூஞ்சிதான் நம்ம முகத்துக்கு வரணும், ஞாபகத்துக்கு வரணும். அந்த முகம் தான் ஓட்டு போடும்போது அந்த அம்மா உங்க முகம் அந்த அம்மா ஞாபகம் தப்பி தீர்தாட்டி வந்து நம்மளை தொல்லை பண்ணானே வெட்டடையா, சரி போட்டுருவோம். உங்களுக்காக ஒரு ஓட்டு, எங்களுக்காக ஒரு ஓட்டு இல்லை, உங்களுக்காக ஒரு ஓட்டு வெட்டடைக்கு போட்டு இந்த அதிமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு நீங்க தான் காரணம். அதனால உழைச்சி வெற்றியை தேடித்தார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.